வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருப்பதில இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் இன்னையிலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம்னு பார்த்தோம்னா இப்போ நைட் 9:00 ஆகுது. பிப்ரவரி 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 நாள் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கல்ல. திருமலால ரத சப்தமி ஸ்பெஷல் டேன்றதுனால இந்த 3 நாள் டோக்கன் இஷ்யூ கிடையாதுல்ல. இன்னையிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு சம்பந்தப்பட்ட ஸ்லாட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க அந்த டிஸ்பிளே. டோட்டலாக 11,000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே early மார்னிங் ஃப்ரைடேக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லாட்ஸ்ன்றது இஷ்யூ பண்ண மாட்டாங்க தர்ஸ்டேஸில். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது தர்ஸ்டேஸில். ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது இருக்கும். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டெய்லி இஷ்யூ பண்ணுற மாதிரி early மார்னிங் 6 o'clockலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நாளைக்கு டேட்டுக்கு சம்மந்தப்பட்டது நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் ரெகுலராக நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டோக்கன் வாங்குறதுக்கு ஆன் தி வேல திருப்பதி வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதியில் வந்து விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன் டெய்லி. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்தனா போகலாம், பை பஸ்ஸுனா போகலாம். இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.